குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு வித்தியாசமான டாபிக், அதாவது எதை பற்றினா, ஒரு ஆப்ஷன் பையருக்கு தேவையான ஒரு 7 விஷயம் இருக்குது. அந்த 7 விஷயம் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த ஆடியோவில் விவாதிக்கலாம். அதாவது ஒரு ஆப்ஷன் பையருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால்தான் அவங்க இந்த ப்ராஃபிட்டபிளில் சஸ்டைன் ஆக முடியும் அப்படின்றதில் நான் 100% நம்புகிறேன். நான் அனுபவபூர்வமாகவும் உணர்ந்திருக்கேன். என்னுடைய 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதை நான் லேர்ன் பண்ணது. மற்றவங்க சொல்லியோ இல்லை மற்றவங்கக்கிட்ட கேட்டோ அது மாதிரி எதுவுமே இதில் நான் சொல்லலை. எல்லாம் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது எனக்கு தெரிய வந்தது, அதை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ஆப்ஷன் பையருக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரணுன்னா கண்டிப்பாக இந்த 7 விஷயங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். முதல் ஒரு ஆப்ஷன் பையருக்கு எது தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் முதல்ல எது தேவையாக நினைக்கிறேன்னா, மணி தான் தேவை. ஒரு பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பணம் தான். பணம் இருந்தால் தானே, நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தானேங்க நம்ம போய் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை விடுங்க, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே டிமேட் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தானே அந்த புரோக்கரே நம்மளை அலோவ் பண்ணுறான். இல்லைனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போது மணி தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், மணி, பணம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆப்ஷன் பையருக்கு முதல் தேவை ப்ராப்பரான ஒரு கேபிட்டல் வேணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பையர் 100% லாஸ் பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போது ஒரு ட்ரேடுக்கு டோட்டல் கேபிட்டலையும் நம்ம போய் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், உதாரணமாக நம்மக்கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குது. அதில் மேக்ஸிமம் 2%, அதிகப்படியாக 5% கேபிட்டல் மட்டும்தான் நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், இந்த 2% இல்லைன்னா 5%க்குள்ளே தான் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ 1,00,000த்தையும் ஒரே நாளில் ட்ரேட் பண்ணி, ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸை நம்ம டிமேட் அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட கேஷை வாஷ் அவுட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, 1,00,000 ரூபாய் வச்சுருக்கீங்க. அதில் 2% இல்லைன்னா 5% மட்டும்தான் கேபிட்டலை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது ஒரு ட்ரேடுக்கு 2,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் தான் ரிஸ்க்கு. பணம் இல்லாமல் இந்த ஆப்ஷன் பையரால் ஒன்றையுமே பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அண்டு டெரிவேட்டிவ்ஸில் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில், கேஷ் மார்க்கெட்டில் எதுவுமே பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பணம் தான் முதன்மை. பணம் இல்லைன்னா உங்கள் புரோக்கரே உங்களை மதிக்க மாட்டான். புரோக்கரை விடுங்க, வீட்டில் இருக்கவங்களே மதிக்க மாட்டாங்க. இது உண்மை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால் பணம் தான் ஒரு ஆப்ஷன் பையருக்கு முதன்மையாக தேவை. ரெண்டாவது, என்னை பொறுத்தவரையும், மற்றவங்கள பற்றி நான் சொல்லலை, நான் எனக்கு உண்டான அனுபவத்தை நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். ரெண்டாவது, தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். இந்த ட்ரேட் நம்ம எடுக்கிறோன்னா, இந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஃபியர் வரவே கூடாது. ஓகேங்களா? அப்போது ஃபியர் வந்த மாதிரி இருந்தால், உங்களுக்கு லாஸ் கண்ணில் பார்த்தோன்னே ஃபியர் ஆகிடுச்சுன்னா, அந்த லாஸு அந்த நேரத்துக்கு இருந்து அது ப்ராஃபிட்டில் போச்சுன்னா, அப்போது அந்த ஃபியரால் உங்கள் ட்ரேடு ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அது ஃபஸ்ட்டில் நமக்கு லாஸ் தான் வருது. லாஸ் வந்தோடனே நம்ம போய் எக்ஸிட் பண்ணிடக்கூடாது அந்த ட்ரேடை. ஸோ அது ஃபியரால் தான் வரும். புதுசாக வரவங்களுக்கு தான் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு அது வராது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு எப்போ வரும்னா, அவங்களோட அந்த லாஸ்ட் லிமிட்டு கிட்ட வரும்போது வேர்த்துரும். கரெக்ட் தானே? ஸோ ஸ்மாலாக சின்ன ப்ராஃபிட்டுக்கெல்லாம் பயந்துடக்கூடாது, பேனிக் ஆகிடக்கூடாது. நமக்கு அந்த செட்டப்பை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ லாஸ் வரணும், இவ்வளோ வந்தால் நம்ம வெளியே வரணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஃபியர் ஆகக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம அந்த ட்ரேடோட ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணலாம். இல்லைனா பேனிக் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ட்ரேடு ஸ்பாயில் ஆகிடும், லாஸு கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இது ரெண்டாவது, பொறுமை.
ரெண்டாவது தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தைரியம் இருந்தால் தானங்க ஒரு ட்ரேடை போய் எடுக்க முடியும். நமக்கு லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக எடுப்போன்னு. அது எத்தனை பேர் பண்ணுவாங்க? பயந்தே தான் பண்ணுவாங்க. ஒரு ரூ. 500 வந்தோடனேயுமே என்ன ஆகிடும் மனசு? ஐயோ லாஸா, க்ளோஸ் பண்ண, அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிவிடுன்னுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருந்தா அது நல்ல ப்ராஃபிட்டுக்கே வந்திருக்கும். ஸோ இது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருப்பேன், எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. இது குறிப்பான இந்த 7 விஷயம் எனக்குள்ளே நடந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 3வது பாயிண்ட் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். தைரியம் மட்டும் இருந்தால் போதாது, பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் பையருக்கு இந்த பேஷன்ஸ் இல்லைன்னா அக்கௌண்ட்டு கண்டிப்பாக வாஷ் அவுட் ஆகிடும். சில பேரெல்லாம் 9:15 ஓப்பன் ஆனவுடனே அந்த கேண்டில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனேயுமே குடுகுடுன்னு போய் ஒரு காலையோ ஒரு புட்டையோ வாங்கிப்பாங்க. அது மார்க்கெட் டைரெக்ஷனே தெரியாது. 9:15க்கு எப்படிங்க நமக்கு தெரியும்? ஓப்பனே அப்போ தான் ஆகுது. 9:20க்கெல்லாம் வந்து நான் கால் கொடுக்குறேன், கால் நாங்கள் 100% கொடுக்குறேன்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி அவங்களுக்கு டைரெக்ஷன் தெரியும்? அதெல்லாம் நம்ம அங்கே யோசிக்கணும். ஸோ அந்த 9:15 ட்ரேடை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். ஏன் மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு டைமே மார்க்கெட் கொடுக்க மாட்டுதா என்ன? 9:15 எடுத்தால் தான், அந்த 9:20 எடுத்தால் தான் மார்க்கெட் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா? ஏன் 2:15 எடுத்தால் கொடுக்காதா? 1:45 கொடுத்தா கொடுக்காதா? ஸோ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பேஷன்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஒரு செட்டப், கரெக்டாக ஒரு என்ட்ரி லெவல் வரும்போது நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த என்ட்ரி லெவல் நம்ம சஜஸ்ட் பண்ண மாதிரி ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டண்ட்டோ வரும்போது எக்ஸாக்டாக அந்த இடத்துல போய் ஒரு என்ட்ரியை எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ரூல் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணால் 1லேருந்து 3 வரையும் தான் ட்ரேட் பண்ணோம். அதுக்கு மேலே என்ன தான் ப்ராஃபிட் வந்தாலும் என்ன தான் லாஸ் வந்தாலும் அந்த 3 ட்ரேடுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கோல்டன் ரூலை ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் அவங்களுக்குள்ளேயே ஒரு விதியை ஏற்படுத்திக்கணும், ஒரு ரூலை ஏற்படுத்திக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணலை, ஐயோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணலையேன்னு வருந்தவே கூடாது. இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணலைன்னா அது உங்களுக்கு நல்லது தான். உங்கள் மணி உங்கள்கிட்ட இருக்கும். புரோக்கரேஜுக்கு கமிஷனோ இல்லை அந்த ஃபீஸோ கட்ட தேவையில்லை. உங்கள் காசு உங்கள்கிட்டயே இருக்கும். அந்த டிசிஷன் வந்து நல்ல டிசிஷன் தான். ஓகேங்களா? இது 3வது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது கேண்டில் ஸ்டிக்ஸ். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி கொஞ்சம் நாலேஜ் வேணும், அதை பற்றிய கொஞ்சம் அறிவு வேணும். கேண்டில் ஸ்டிக்ஸ் தெரிஞ்சால் தான் கரெக்டான என்ட்ரி நம்மளால் எடுக்க முடியும். அதாவது இம்பார்ட்டண்ட் கேண்டில்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, கேண்டில் ஸ்டிக்ஸில் ஹேமரு, இன்வெர்டட் ஹேமரு, புல்லிஷு, பியரிஷ் என்கல்ஃபிங்கு, டோஜி, இன்சைட் கேண்டிலு, பிரேக் அவுட் கேண்டிலு, இதை பற்றிய யூசேஜ் பண்ணுற அந்த நாலேஜ் நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் என்ட்ரி டைம் எங்கே வருது அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, ஒருவேளை மார்க்கெட் அகைன்ஸ்டாக போச்சுன்னா எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் வரும். ஃபேக் பிரேக் அவுட் ஐடென்டி அப்படின்னு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி தெரிஞ்சால் தானே நம்ம ஃபேக் பிரேக் அவுட்டை பற்றியெல்லாம் தெரியும். ஸோ அப்போது கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றிய கொஞ்சம் அறிவு கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். புதுசாக வரவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா அதுக்கும் இருக்குது, பின்னாடி வரேன். அப்போது கேண்டில் ஸ்டிக்ஸோட அறிவு கம்பல்சரி வேணும் ஒரு ஆப்ஷன் பையருக்கு. அப்போது 5வது ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி கொஞ்சமாவது தெரியணும். ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நமக்கு தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டர்ஸ் இல்லாமையே ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணியே ட்ரேடெல்லாம் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க சார்ட் பேசுகிற அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேசுகிற லைவில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேசுகிற மெசேஜ் வந்து அவங்களுக்கு புரியணும். இந்த கேண்டில் வருது, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த பாஸை வந்து ஆப்ஷன் பையருக்கு தெரியணும். இண்டிகேட்டரு இல்லாமல் சொல்கிறேன். இண்டிகேட்டரையும் வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு வாங்குறதுன்னா இன்னும் தி பெஸ்ட்டு தான் அது. ஓகேங்களா? ட்ரேடு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேசுகிற விதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ட்ரேடை ஐடென்டிஃபையை ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஹையர் ஹைஸ், ஹையர் லோஸ், லோயர் லோஸ், லோயர் ஹையர்ஸ் அப்படின்லாம் வருது இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸில். அப்போது கேண்டில் ஸ்டிக்ஸோட இந்த பேசுகிற விதம் நமக்கு தெரியணும். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த அறிவு நமக்கு வேணும். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், வால்யூம் வித்து
வால்யூம் அதிகமாக இருந்தால் அது ஃபர்தராக எவ்வளோ தொலைவு பிரேக் அவுட் எக்ஸாக்டாக போகும் அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு கிளியராக தெரியும். இதுவே ஃபேக் ஆகிடுது, அந்த பிரேக் அவுட்டே ஃபேக் ஆகிடுச்சுன்னா அப்போது என்ன பண்ணணும், அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் என்னமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற அறிவு நமக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் மொமெண்டம் கேண்டிலில் எப்படி ரெக்கக்னைஸ் ஆகுது, எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் என்ன தான் நாலேஜ் வச்சுருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அங்கே ப்ரைஸ் தான் கிங்கு, இண்டிகேட்டர் வெறும் சர்வெண்ட்டு தான். ஓகேங்களா? ப்ரைஸ் தான் அங்கே மூமெண்ட்டு நடக்கும், இண்டிகேட்டர்லாம் ஒன்றும் நடக்காது. ப்ரைஸ் தான் அங்கே எஜமான, அங்கே அதுக்கு கூட வேலை செய்கிற சர்வெண்ட்டு தான் அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம். அப்போ இந்த இடத்துல ப்ரைஸோட அந்த ஆக்ஷன் நமக்கு, ப்ரைஸ் ஆக்ஷனோட அந்த இதுவும் நமக்கு கம்பல்சரி தெரியணும். அப்போ ப்ரைஸ் தானே கிங்காக இருக்குது, அது நல்லா தெரிஞ்சால் நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணவே தேவையில்லையே. அதுக்காக நான் சொல்ல வரேன். 6வது பாயிண்ட்டு, ஒரு இடத்துல இது டெக்னிக்கல் நாலேஜ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நாலேஜ் ஒரு ஆப்ஷன் பையருக்கு கண்டிப்பாக தெரியணும். எந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும், எந்த இடத்துல வந்தால் மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரும் அப்படின்ற அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற அந்த டெக்னாலஜி நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அதாவது எல்லா இடமும் கோடு போட்டு நம்ம எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டு, எல்லா இடத்துலையும் ரெசிஸ்டன்ட்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு மேஜர் சப்போர்ட்டு, ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட்டு ஜோனு, இதை நம்ம மார்க் பண்ணணும். ஓஏயில் போனீங்கன்னா ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும் ஒரு ரெசிஸ்டண்ட்டு, ஒரு சப்போர்ட்டு அப்படின்றது நம்ம கண்கூடாவே தெரியும். ஆனால் அதில் எது மேஜர் ரெசிஸ்டண்ட்டு, எது மேஜர் சப்போர்ட்டு அப்படின்றத நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகலாம், 2 வாட்டி ஃபெயிலியர் ஆகலாம். 20 நாள் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது 20 நாளும் ஃபெயிலியர் ஆகுன்றதுக்கு 100% உத்தரவாதமே கிடையாது. ஒரு வாட்டி ஓகே ஃபெயிலியர், 2வது வாட்டி ஓகே, ஆனால் 3வது வாட்டியும் ஃபெயிலியர் ஆகுன்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னால் அது ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற முக்கால்வாசி நாலேஜ் இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறது. உங்களுக்கே அது நல்லா தெரியும். என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்றது என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட் ஆப்ஷன் பையர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லாஸ் பண்ணியிருக்க அந்த அனுபவம் வேணும். இது எனக்கு முக்கியமாக சொல்லணும்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு லாஸ் பண்ணுற அந்த அனுபவம் இருந்தால் தானே சார் உங்களுக்கு அது அந்த அதுக்கப்புறம் வர ட்ரேடை எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற்ற முடியுன்ற அந்த அறிவு வரும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? ஃபெயில் ஆகிற பையனுக்கு தானே பாஸோட அருமை தெரியும். எனி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஃபெயிலியை பற்றி ஒரு நாலேஜும் இருக்காது, ஒரு இதுவும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஃபெயில் ஆகிற பையனுக்கு சக்ஸஸோட வலி, ஃபீலிங் எல்லாம் புரியும். அப்போது ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக லாஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்போ தான் அடுத்த வாட்டி ட்ரேட் பண்ணும்போது அதை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்ற முடியுன்ற அந்த சைக்காலஜி நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, நம்ம ஏன் லாஸ் ஆகிறோம் அப்படின்ற அந்த முக்கியமான கொஸ்டின் அவன் மைண்டில் இன்டியூஸ் பண்ணும். எதனால் நம்ம எதனால் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஏதாவது ஓவர் ட்ரேட் பண்ணுறோமா? அப்படி ஓவர் ட்ரேட் பண்ணால் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். இல்லை அதிகப்படியான ஆசையால் பண்ணுறோமா அப்படின்னா க்ரீடியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த நாலேஜை கொடுக்கும். இல்லை நம்ம சைக்காலஜியை மீறி செயல்படுறோமா, டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு இருந்தால் அந்த டிசிப்ளினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லாஸஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் உண்மை தானே? ஒரு லாஸ் பண்ணால் தானே சார் நமக்கு தெரியும் இவ்வளோ லாஸ் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த லாஸ் வராமல் எப்படி பார்க்குறது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. நமக்கு லாஸ் எதனால் வருது? ஓவர் ட்ரேட் பண்ணுறதுனால தான் வருது. அப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற அறிவு வரும். எதனால் நம்ம இவ்வளோ லாஸ், நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், அந்த ப்ராஃபிட்டை ஏன் நம்மளால் தக்கவே வைக்க முடியல? 5000 ரூபாய் இன்றைக்கி எடுத்திருக்கேன், இந்த 5000 ரூபாய் என்னால் 3:30 மணி வரையும் அதை மெயின்டைன் பண்ண முடியலையே, அந்த 5000 போய் மறுபடியும் ஒரு 3000 லாஸ் ஆகுது. ஏன்? அது க்ரீடியால் வருது. ஸோ இதெல்லாம் லாஸ் பண்ணால் மட்டும்தான்
இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் விஷயங்களை வந்து ஆப்ஷன் பையருக்கு மைண்டில் இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக லாஸஸ் பண்ணி தான் இருக்கணும். அது 100% இயற்கையாகவே ஆப்ஷன் பையர்னாவே மார்க்கெட்டில் லாஸ் தான் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். நான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ப்ராஃபிட் கன்சிஸ்டிவாக பண்ணக்கூடியவங்களை பற்றி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 7மே நமக்கு நல்லா தெரிஞ்சால் நம்மளோட ஃப்யூச்சரில் இந்த மார்க்கெட் ஜேர்னியில் சஸ்டைனபிளாக இருக்கலாம். யாரோட அறிவும் வேணாம், நம்ம அறிவே போதும். மற்றவங்க சொல்லி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணுன்ற அந்த இதுவே நமக்கு தோணாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரைன் தானே கொடுத்துருக்கான் ஆண்டவன். இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனினா இருக்குது இல்லைல்ல. அப்போது எங்கேயோ ஒருத்தன் ஆப்ஷன் பையரில் அவன் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னா எல்லாராலேயும் தானே அதை பண்ண முடியும். அப்போ நமக்கு எங்கே நம்மளோட மிஸ்டேக்ஸ் இருக்குன்றத நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் இந்த 7 தான் என்னுடைய நான் ஸ்டில் இன்னமும் லாஸில் தாங்க இருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். பட் நான் வந்து லாஸஸை வந்து ரெக்கவரி பண்ணிட்டேன். 85% ரெக்கவரி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 85 90% ரெக்கவரி பண்ணிட்டேன். மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 40,000 தான் இருக்கும். 6,4 லட்ச ரூபாயிலேருந்து நான் 2014 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது 2014 2019 வரையும் எனக்கு ஒரு நாலேஜும் இருக்காது. நான் ஆல்ரெடி இதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் எப்போ இந்த கொரோனா வந்ததோ, கொரோனான்னு ஒன்று வந்ததுனால தான் நான் இதை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் அப்போ ஆஃபீஸ் போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அப்போ அப்படி இருக்கும்போது நான் இதை பற்றி எனக்குள்ளே பல வாட்டி இந்த மாதிரி எண்ணம் தான் தோணும். ஏன்டா நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாது. ஆனால் அந்த அனுபவம் கிடைக்க தான் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும். அனுபவமே சிறந்த ஒரு அறிவு ஆசான், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்களும் திங்க் பண்ணணும். ஆப்ஷன் பையரு எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆப்ஷன் செல்லர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கலாம் சொல்ல வரல. ஆப்ஷன் பையரில் கூட இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் ஒரு டிசிப்ளின் இருக்கும். நான் சொன்ன இந்த 7மே இருக்கும். அதனால் அவங்க கண்டிப்பாக லாஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ எத்தனையோ பேர் ப்ராஃபிட்கே வந்துட்டுருப்பாங்க. நானும் ஒரு நாள் வருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ நான் தைரியமாக உங்ககிட்ட சொல்கிறேன், அது வரையும் நானும் லாஸ்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்றத வெளிப்படையாகவே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆப்ஷன் பையருக்கு முதல் பாயிண்ட்டு பணம் இருக்கணும், 2வது தைரியம் இருக்கணும், 3வது பொறுமை இருக்கணும், 4வது கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றிய நாலேஜ் இருக்கணும், 5வது ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பல்சரி தெரியணும், 6வது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பற்றிய நாலேஜ் இருக்கணும். ஒரு ஆப்ஷன் பையருக்கு 100% இருக்கக்கூடியது இந்த லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த 7வதுல எல்லாருமே இருப்போம். நம்மக்கிட்ட பணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னல, அது 2000 3000 5000 10000 அந்த லெவலெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் அது நம்மளை இந்த பையர்ஸ் ட்ராப், புல் ட்ராப்னு சொல்கிறாங்கல்ல, நேற்று நடந்ததில் நிஃப்டி 15 வீக்லி எக்ஸ்பைரியில் அதில் போயிட்டு நம்மளை மொத்தமாக வலிச்சு எடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 லட்ச ரூபாவோ இல்லை 50,000 ரூபா வச்சு அதில் 2% இல்லைனா 5%க்குள்ளே ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். ட்ரேடு ஏனதானலாம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன இந்த 7ல் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், இண்டிகேட்டரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்ற டெக்னிக்கல் நாலேஜையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. நீங்கள் எப்படி லாஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பழக தான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஆடியோ வந்து அதாவது நான் இதை ஏன் இப்போ போட்டேன்னா, எல்லாருமே ஆப்ஷன் பையிங்க்கு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு முக்கியமாக இந்த 7 தான் தேவை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த 7 பற்றி இன்றைக்கி நைட்டே ஒரு ஆடியோ போடணும்னு விருப்பப்பட்டு ஆடியோ போட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த 7மே வந்து ஃபேஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஆப்ஷன் பையரும் உள்ளே சஸ்டெயின் பண்ண முடியாதுன்றதில் நான் 100% நம்புகிறேன்.
நீங்கள் புதுசாக இப்போ தான் ஆப்ஷன் பையர் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா இந்த 7 விஷயங்களையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரியலனா கூகுள் இருக்குது, எவ்வளவோ இருக்குதுங்க இப்போது அப்ளிகேஷன்ஸு சப்போர்ட்டிங் நாலேஜை கொடுக்கறதுக்கு. அதில் போய்ட்டு தேடி பழகுங்க, கற்றுக்குங்க. அப்புறம் ஆப்ஷன் பையர்னு நீங்கள் ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் வளம் வருவீங்க. இந்த டிசிப்ளின்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் கண்ட இடத்துல ட்ரேட் பண்ண மாட்டீங்க, லாஸஸ் ஹெவியாக வர விட மாட்டீங்க. இந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்றது தெரியாமல் போய் எடுக்க மாட்டீங்க. இதுதான் சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் என்ட்ரி எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. இது ரெசிஸ்டண்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, அங்கே போய் நம்ம ஷேரை செல் பண்ணணுன்ற அந்த இதுவே உங்களுக்கு உங்கள்கிட்டேருந்து வராமல் போயிடாது. ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கிட்ட போது அங்கே நம்ம செல் பண்ணணும் அப்படின்ற அந்த அறிவு இதெல்லாம் வந்ததுன்னா வந்துடும். சரி, ரெசிஸ்டண்ட்லேயும் இன்னும் நமக்கு ப்ராஃபிட் வரும்னு வெயிட் பண்ணுறது எப்படி வரும்ன்றது அந்த நாலேஜ் எல்லாம் கொண்டு வந்துடும் இந்த 7 விஷயங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன்.